Namaskaram. In your proverb, we can never prove to be good enough for everyone, but we are the best for those who understand us. ரொம்ப உண்மைங்க, பியூட்டிஃபுல். இது நிஜமாவே எல்லாருக்கும் இதை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லார்கிட்டையுமே நம்ம திருப்திப்படுத்த முடியும், எல்லாருக்கும் நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. ஸோ இது குடும்பத்திலே நீங்கள் பார்த்தாலும் குடும்பத்திலே ஒரு 5 பேர் ஒரு லிமிட்டட் நம்பர்ஸ்னால் கூட அங்கேயே நம்மளால் வின் சுச்சுவேஷன் நம்மளால் பண்ண முடியாது. எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போனோமே வழியே ஏதோ ஒன்று நம்ம விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆகி சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்மளால் நம்ம முன்னுக்கு வர முடியுமே வழியே திருப்திப்படுத்தி எல்லார்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, நேத்தி எங்களை முத்துமாரியம்மன் வேளாச்சேரி கோவிலில் எங்களை தேவி மகாத்மியம் படிக்க கூப்பிட்டுருந்தா. அங்கே நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கொடுத்த உடனே எல்லாரும் நான் வரேன் அப்படின்னு எல்லாரும் வந்திருந்தா. அவளுக்கு ஒரு பெரிய நன்றி. ஆல் மாதாஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. சரி, நாங்கள் எல்லாரும் சாயந்தரம் போனோம். ரொம்ப அழகாக அன்னைக்கு எப்போதுமே இந்த ஆடி மாதத்தில் 2வது செவ்வாய்க்கிழமை அவள் கன்னியா பூஜையும் பண்ணுவாளாம். ஸோ அன்னைக்கு கன்னியா பூஜை, சப்தசதி, அதாவது இந்த தேவி மகாத்மியம் பாராயணமும் ரெண்டுத்தையும் ஒரே நாளில் வச்சுருந்தா. அங்கேயே அழகாக கன்னியா குழந்தைகள்லாம் வந்திருந்தா, உட்காந்துருந்தா. அங்கே நிஜமாவே முத்துமாரியம்மன் கோவில்லன்னு பார்த்தேன்னா அங்கே ஜாதி பேதமே கிடையாதுங்க. இன்னார் தான் வரணும், இன்னார் தான் அப்படிலாம் ஜாதி பேதமே கிடையாது. எல்லாரும் எல்லா விதமான குழந்தைகளும் வந்திருந்தா. ஸோ எல்லாருமே கன்னியா ரூபத்தில் இருந்தா. ஸோ பாலா ரூபத்தில் இருந்தா. அவளுக்கு எங்கள் குரூப்லேருந்து 2-3 பேர் போய் அழகாக நலுங்கிட்டு அவளை ஆவாகனம் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணினா. அதுக்கப்புறம் நாங்கள் சப்தசதிலாம் நாங்கள் படித்தோம். எல்லாம் படித்து முடிச்சக்கப்புறம் அலங்காரம் பார்த்தேன்னா கண்கொள்ளா காட்சி. இதில் எதுக்கு நான் இந்த ப்ராவர்பியும் இந்த இதையும் நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, தே ஹாவ் ரியல்லி அண்டர்ஸ்டுட் அஸ். எங்ககிட்ட கேப்பபிலிட்டி இருக்குது, இன்னாரை கூப்பிட்டா நமக்கு கண்டிப்பாக நன்னா இருக்கும் அப்படின்னு அவள் எங்களை அக்செப்ட் பண்ணிட்டா. பார்த்தேடா, அதுக்கு ஒரு பெரிய நன்றி. எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்து நாங்களும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவள் நடுவில் தண்ணி, ஏன்னா ஆக்சுவலி இது கோவில். இப்போ வீடு அப்படின்னா நம்ம ஏதாவது சூடாக தண்ணி கொடுங்கோ, வெந்நீர் கொடுங்கோ அப்படின்லாம் நம்ம ஓரளவு கேட்கலாம். ஆக்சுவலி கேட்கக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னாலும் கேட்கலாம். இங்கே அப்படி இல்லை. கோவில் அப்படிங்கும்போது அவளே ரொம்ப வாலண்டியராக அங்கே இருக்கக்கூடியவா அந்த லேடிஸ் எல்லாரும் ரொம்ப அழகாக வேலை பண்ணினான். அவ்வளோ வேலை பண்ணினா எல்லாம் அங்கே ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட் என்னன்னு கேட்டேன்னா பரஸ்பரம் இருந்தது. எனக்கு ரொம்ப நாங்கள் எல்லாருமே நெகிழ்ந்து போன காட்சி என்னன்னு கேட்டால், அவள் பூஜை பண்ணுறவாளும் இந்த மாதிரி ஆக்டிவ் வேலை செய்கிறவா அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக பரஸ்பரமாக அவள் அழகாக பேசிண்டா. ரொம்ப ஒரு கோஆர்டினேஷன் வாஸ் வெரி நைஸ். அவள் சொல்கிறதும் இவள் பண்ணுறதும் அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது, கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இதெல்லாம் சாத்தியம். ஸோ இது என்னன்னு கேட்டேன்னா, நம்ம எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் ஒருத்தர் நம்மக்கிட்ட இந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு ஒருத்தர் புரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம். அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ அவள் எங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்த உடனே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சின்சியராக நாங்கள் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணினோம், சமர்ப்பணம் பண்ணினோம். அதுக்கப்புறம் 2-3 பாட்டுகள்லாம் பாடினோம். அவளும் அழகாக எங்களுக்கு தியாகசாந்திக்கு பானகம், காஃபிலாம் அந்த நேரத்தில் சின்னதாக இருந்தாலும் அமிர்தமாக இருந்ததுங்க. தொண்டைக்கு, அந்த படித்த தொண்டைக்கு அப்படியே அமிர்தமாக இருந்தது. அந்த சூடு, அந்த சுகர், நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் பானகம் தான், காஃபி தான் அப்படின்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோமே வெளியே, கரெக்டாக திட்டமாக இருந்தால் தான் கொஞ்சம் எதமாக இருக்கும். ரொம்ப சூடாக இருந்தாலும் குடிக்க கஷ்டம், இல்லை சர்க்கரை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் சில பேரால் குடிக்க முடியாது, திகட்டும், தொண்டை கட்டும், இந்த மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் ஒரு விதமான ப்ராப்ளமே இல்லாமல் ரொம்ப அமிர்தமாக இருந்தது. அவளும் சந்தோஷமாக கொடுத்தா, நாங்களும் சந்தோஷமாக குடித்தோம். ரொம்ப புளியோதரை என்ன அவளுக்கு ரொம்ப இந்த என்ன சொல்கிறது அவ்வளோ ஆசை. பட் எங்களுக்கு டைம் கன்ஸ்டெயின் ஆகிடுது. அதனால் நாங்கள் உடனே கிளம்பிட்டோம்.
அம்பாள் அப்படியே கருணை அவ்வளோ அழகாக இருந்தது. 2-3 கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் அனுப்புகிறேன். அந்த அலங்காரத்தை நீங்கள் பார்க்கணும், ரசிக்கணும். கண்கொள்ளா காட்சி. நான் பார்த்தேன்னா கூட அது கூட ஒரு ஆர்ட்டுங்க, அது கூட ஆர்ட். அது கூட நீங்கள் பார்த்தேன்னா கடவுள் இன்னின்னார் அலங்காரம் பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்னு அதுவும் நான் சொல்ல வரேன் இந்த பாயிண்டில். இன்னார் வந்து என்னை அலங்காரம் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து ராஜசேகரும் சொல்லணும், ராகுல், அந்த குரூப் அத்தனை பேரும் என்ன ஒரு அழகாக பண்ணுறா தெரியுமா? அவகிட்ட அந்த கைவண்ணம் எப்படி அப்படியே கொஞ்சறதுங்க. அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு தெரியாது, அவ்வளோ அழகாக. கடைசியில் அவுட்புட் பார்த்தேன்னா அப்படியே எல்லாரும் ஸ்தம்பிச்சு நிற்கிறான், அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறான். அந்த அளவுக்கு அவள் அப்படியே பேசுகிறாங்க. ஸ்தம்பிச்சு நிற்கிறான்னு அர்த்தம். உங்கள் முன்னாடி யாராவது ஒருத்தர் வந்து பேசி ரொம்ப இதாக இருந்தான்னா நீங்கள் பேச மாட்டேல்ல, அந்த மாதிரி அவள் அலங்காரத்தில் அப்படி பண்ணி வச்சுடுறாங்க. நிச்சயமாங்க அதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்களோட நமக்கு கனெக்ஷன் இருக்கிறது வந்து தெய்வம் அனுகிரகம் தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பெஸ்ட்டு என்ன பண்ண முடியும்? அவள் வந்து எங்ககிட்ட பெஸ்ட் இருக்குன்னு அவள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறா. நாங்களும் எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் எவ்வளோ தூரம் காமிக்க முடியுன்றதை காமிக்கிறோம். ஸோ நிஜமாவே நம்ம எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது முடியாதுங்க. ஆனால் நம்மளை புரிஞ்சின்றவாக்கிட்ட நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கலாம். நம்மளோட உண்மையான பரிமாற்றங்களை நம்ம வந்து பராமரிக்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இந்த மாதிரி சத்சங்கம் எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அவளோட சவகாசம் அவ்வளோ கிடைச்சதெல்லாம் வந்து தெய்வம் எல்லாரையும் நான் தெய்வ ரூபமாக நான் பார்க்குறேன். நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸும் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.